ஹோலி பைட்ஸ். ஹோலி பைட்ஸில் நம்ம தினமும் ஹோலி பைட்ஸில் என்ன பற்றி பார்க்குறோன்னா, திருச்சபையில் இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான விஷயங்கள், நமக்கு தெரியாத சில நுண்ணியமான விஷயங்கள், புனிதர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் அதெல்லாம் பகிர்ந்துக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து போப்பாண்டவருடைய அந்த சவப்பெட்டியை பற்றி. போப்பாண்டவர் இறந்ததும் வந்து 2, 3 முக்கியமான விஷயங்கள் வந்து பார்ப்பாங்க. ஜென்ரலாக வந்து டாக்டர்ஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி போப்பாண்டவரோட இறப்பை அறிவிக்கிறது வந்து கார்தினால்கள் தான் அவர் காது கிட்ட போய் அவர் பேரை வந்து 3 தடவை சொல்லி பார்ப்பாங்க. அவர் பதில் சொல்லலைனதும் அவரோட மோதிரத்தை எடுத்து ஃபஸ்ட்டு உடைப்பாங்க, அந்த முத்திரை மோதிரத்தை. ஏன்னா அவரோட பதவி காலம் அதோட முடியுதுன்றதை குறிக்கிற வரையும் அதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவும். இப்படிப்பட்ட இருக்கும்போது போப்பாண்டவர் முதல்ல சைப்ரஸ் மரம்னு சொல்லக்கூடிய சைப்ரஸ் மரத்தால் செய்யப்பட்ட சவப்பெட்டியில் தான் அவர் உடம்பு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வைப்பாங்க. அது எதுக்குன்னா அவரோட தாழ்ச்சியை வந்து காட்டுறதுக்காகவும், அவரோட ரொம்ப தாழ்மையான அவரோட எளிமையை காட்டுறதுக்காகவும், அதில் வந்து சின்னதாக சில காயின்ஸும் அதுக்கப்புறம் வந்து போப்பாண்டவரை பற்றின ப்ரீஃப் ஹிஸ்ட்ரியும் இருக்கும். அந்த பெட்டியை எடுத்து இன்னொரு லெட் பெட்டிக்குள்ளே வைப்பாங்க. லெட்டு இல்லைன்னா ஜிங்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் பெட்டிக்குள்ளே வைப்பாங்க. அந்த பெட்டியை வந்து டைட்டாக மூடிடுவாங்க. ஏன்னா ஏர் டைட் பெட்டி அது. அது உள்ளே வந்து வந்து போப்பாண்டவரோட உடம்பு வந்து பாதுகாக்கப்படணுன்றதுக்காக அது உள்ளே இருக்கும். அதுக்கடுத்தது வந்து இந்த 2 பெட்டியும் சேர்த்து 3வது பெட்டி வந்து எல்ம் ஆர் ஓக் ட்ரீ அப்படின்னு சொல்லி, எல்ம்ன்றது ஒரு வகையான மரம். ஓக் ட்ரீன்னா கருவேல மரம்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான மரம். இது நம்மளோட இதில் டிக்ஷனரியில் கருவேலம் காட்டுது. ஆக்சுவலாக அந்த ஓக் ட்ரீன்றது வந்து இட்டாலியில் ரொம்ப ஃபேமஸ். அந்த மரத்தில் காஃபின், அதாவது சவப்பெட்டியை செஞ்சு அதில் தான் வந்து போப்பாண்டவரோட அந்த 2 பெட்டிகளும் அடங்கிய உடம்பை வந்து 3வது பெட்டிக்குள்ளே வச்சு தான் புதைப்பாங்க. இது வந்து அந்த அந்த போப்பாண்டவருக்கு கொடுக்குற ஒரு மரியாதை, ஒரு மரபு. இதிலிருந்து ஒரே ஒரு போப்பாண்டவர் விலகினார். அது யாருன்னா, நம்ம போப்பாண்டவர் ஃப்ரான்சிஸ் வந்து அவர் வந்து ஒரே ஒரு ஜிங்க் லைன்டு, அதாவது ஜிங்கால் செய்யப்பட்டு ஒரே ஒரு பெட்டியில் மட்டும் வைக்க சொல்லிட்டார். அந்த 3 பொட்டிலாம் எனக்கு வைக்கக்கூடாதுன்றது. அது எதுக்குன்னா அவரோட சிம்பிளிசிட்டி, அவரோட தாழ்ச்சி, அவரோட எளிமையை காட்டுறதுக்காக. அதில் என்னென்னா ஜிங்க்கு லைன்டு உடன் காஃபின்னு சொல்கிறாங்க. அதாவது அது ஃபுல்லாக ஜிங்க்கும் இல்லை, ஜிங்க்கு பூசப்பட்ட ஒரு மர இதில் தான், சாதாரண உட்டன் பெட்டியில் தான் வந்து போப்பாண்டவர் ஃப்ரான்சிஸ் வந்து புதைக்கப்பட்டிருக்கிறாரு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் இல்லை. இதை பற்றி நம்ம யாருக்கும் தெரியாது. ஸோ ப்ரைஸ் அலாட். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பார்க்கட்டும். இதனோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, நமக்கு தெரியாத சில நுண்ணியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்றது தான் என்னோடய ஆர்வம். ப்ரைஸ் அலாட்.